தமிழகமே ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு பிரேக்கிங் நியூஸ். தம்பி தமிழகம் வந்து விட்டார். 13 நாட்கள் ஆகிறது இன்றோடு தம்பி வந்து. 13 நாட்கள் என்றால் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் விக்ரம் ஜூஜு ஆகியோருக்கு எதிரான வழக்கில் ஸ்டே கொடுத்த பிறகு தம்பி வந்து விட்டார். ஹைதராபாத்துக்கு விமானம் மூலமாக வந்து அங்கிருந்து சாலை மார்க்கமாக தம்பி சென்னைக்கு வந்து விட்டார். தம்பி வந்தவுடன் தான் சின்னவருக்கு கண்ணு பளிச்சுன்னு தெரிய ஆரம்பிக்குது. இதுவரை கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை, தம்பி இல்லாமல் எப்படி நான் வாழ்வது என்று ஒரு மனவிரக்தியில் இருந்த சின்னவருக்கு தம்பி வந்தது இப்போது ஒரு பெரும் பலத்தை கொடுத்திருக்கிறது. டாமியின் இந்த நாயெல்லாம் வாக்கிங் கூட்டு போனாங்கன்னா வாயில் வந்து அது எதுவும் மேஞ்சக்கூடாதுன்னு ஒரு கூட ஒன்று கட்டி விட்டுப்பாங்க பார்த்தீங்கன்னா, அது மாதிரி டாமி வாயை கட்டிச்சு கோட்டு. ஸோ அமலாக்கத்துறை எதுவும் செய்ய முடியாமல் கையறு நிலையில் இருக்கிறது நீதிமன்ற உத்தரவின் காரணமாக. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் டாஸ்மாக் ஊழியர்கள் மற்றும் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு எதிராக நீங்கள் வழக்கு விசாரணை தொடரக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. சென்னை உயர்நீதிமன்றம் விக்ரம் ஜூஜு மற்றும் ஆகாஷ் பாஸ்கரன் ஆகியோருக்கு எதிராக நீங்கள் நடவடிக்கையை தொடரக்கூடாது என்று விதித்த தடையின் காரணமாக இவர்கள் தனிநபர்கள் இவர்களுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு கையறு நிலையில் அமலாக்கத்துறை இருக்கிறது.